இல்ல மேடையில ஆபாசமா கெட்ட வார்த்தையா பேசுறவங்கலாம் அடிக்கணும் அப்படின்னா, எத்தனை டிஎம்கே காரங்கள அடிக்கணும் தெரியுமா? அந்த அளவுக்கு டெய்லி அநாகரிகமா, ஆபாசத்தின் உச்சமா பேசுறது முழுக்க முழுக்க திமுக காரங்க தான். ஸோ, அப்ப இதே மாதிரி டிவி காரங்களும் வன்முறைய கையில எடுத்தாங்கன்னா, அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாரி ஆள்லாம் தெருவுல நடமாட முடியுமா? ஸோ, இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, நேத்து நான் பார்த்த ஒரு காட்சி தான். ஒரு வீடியோ ஒண்ணு சமூகத்தில வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிகின் வுட்ஸ் நடத்தக்கூடிய ஒரு விவாத மேடைங்க. அதுல எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க. அதுல டிவி கட்சி சார்பாக நாஞ்சி சம்பத்தும் கலந்துக்கிறாரு. ஸோ, அவர தான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா, அவர் பேசம்போது எந்திரிச்சு மேடைக்கு ஓடி போய் சேர்லாம் தூக்கிட்டு போய் அவர் மண்டை மேல எறிஞ்சு தலையில அடிச்சு, அந்த அளவுக்கு அங்க ஒரு கலவரம், வன்முறை, வெறியாட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பேச வரும்போதே திமுககாரங்க எல்லாரும் கூச்சல் விட்டுருக்காங்க. ஸோ, உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்க பிடிச்ச உடனே அவர் வந்து இந்த பார்வையாளர் திமுககாரங்கள பத்தி கெட்ட வார்த்தையால ஒரு ஆபாசமான வார்த்தை சொல்லிட்டாராம். உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சேர் கீரெல்லாம் தூக்கி போட்டு அடிக்க பாய்ஞ்சு அங்க வந்து ஒரு வன்முறையே நடந்திருக்கு. இதில ஒட்டுமொத்தமா இதில பார்த்த உடனே நான் இதில வந்து சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா, அவர் என்னென்ன பேசினாங்கிறது கிளியரா நமக்கு தெரியாது. இன்னும் அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் வரல. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் சமூக வலைதளத்தில அவர் இத சொன்னாரு, அதனால நாங்க அடிச்சோம் அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் நமக்கு வருது. முதல்ல அவர் வந்து இந்த மாதிரி ஆபாசமான கெட்ட வார்த்தைய பேசியிருந்தார் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு. அத நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா, இவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப வருட அரசியல் அனுபவம் தெரிஞ்சவரு, இவ்வளவுக்குள்ள தரம் தாழ்ந்து இந்த மாதிரி வார்த்தைய உபயோகிக்கக்கூடாது. முதல்ல அவருக்கு ஒரு நாகரிகம் தெரியணும். ஓகேவா? ஸோ, அதனால அவரு பேசினது நம்ம தவறு தான். அத வந்து நம்ம வந்து அத வந்து முட்டு குடுக்கலாம் நம்ம அது வரல. அவர் பேசினது தவறு. அதில எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா, இப்போ அவரு இவ்வளவுக்குள்ள அநாகரிகமா ஆபாசமா பேசிட்டாங்க. அதனால நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர அடிக்க பாய்ஞ்சு சொல்லி ஒரு வயசானவர் அவ்வளோ சேர்ந்து அடிக்க போறீங்கல்ல. இப்ப இதே மாரி டிவிகே கட்சியோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ, அப்படி இருந்தும் டிவிகேக்காரங்க எவ்வளோக்குள்ள பொறுமையா ஒரு மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிங்கிறது தான் இதில நீங்க மக்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா, டெய்லி மேடைகள்ல திமுக சேர்ந்தவங்க அந்த அளவுக்கு அநாகரிகமா, ஆபாசம் உச்சமா முதலமைச்சர்லேருந்து திமுக கட்சிங்க அவ்வளோ பேர் விமர்சிக்காங்க. ஆனா, டிவிகாரங்க எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பொறுமை இழந்து இந்த மாதிரி வன்முறையா நடக்கல. நல்லா பார்க்கணும். ஸோ, ஒரு கருத்தை கருத்தால தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச நாகரிகத்தோட அவங்க கடந்து போறாங்க. இல்ல அப்படின்னா சட்ட ரீதியா வளர்த்து வர்றாங்க. இந்த மாதிரி வன்முறை கையில எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு அங்க அந்த கூட்டத்தில வேணும்னே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதே முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி போன மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு முதல்ல வந்து பேச மைக்கு கிட்ட போகும்போதே இவங்க கூச்சல் போட்டுருக்காங்க. ஸோ, இந்த கூச்சல் போடுறத பார்த்து தான் அவர் வந்து கெட்ட வார்த்தையில பேசியிருக்காரு. திட்டியிருக்காரு. ஓகேவா? ஸோ, அப்பன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே அவர் வந்து கெட்ட வார்த்தையில பேசட்டாலும் இவங்க வந்து அவங்க ஒரு கலவரத்த தூண்டணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகேவ இந்த மாதிரி திமுக கட்சியால சமாளிக்க முடியல. ஏன்னா, அவங்க வைக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தரமானதா இருக்கு. நேருக்கு நேர் கேட்ட உடனே இப்போ அத சமாளிக்க முடியாம, எப்பவுமே ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து குடுக்க முடியலன்னா, கடைசியா அவங்க என்ன பண்ணுவாங்க? கோவத்தில வன்முறை தானே கையில் எடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. திமுககாரங்க எல்லாருமே. ஸோ, அதனால வேணும்னே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் கரெக்ட்டா பேசுவாங்க. அது வந்து மக்களிடையே ரொம்ப ரீச் ஆகும் அப்படின்னு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால உள்ள திமுககாரங்க பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி போன மாரி தெரியுது. ஸோ, அதில தான் பார்த்தீங்கன்னா, அவர் பேச ஆரம்பிக்க முன்னாடியே கத்திருக்காங்க. பேச ஆரம்பிச்ச உடனே பயங்கரமா வன்முறைய கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அப்ப இவங்களுடைய நோக்கம்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு கலவரத்த தூண்டணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க வந்து இப்படி வன்முறைய கையில எடுக்கும்போது, அப்ப அங்க டிவி கட்சிக்காரங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ, அப்ப அவங்க பதிலுக்கு இவங்களுக்கு எதிரா திரும்பும்போது, அப்ப அங்க ஒரு கலவரம் உண்டாகும்ல. ஸோ, அப்போ அவங்க ஒட்டுமொத்த பழி இவங்க என்ன பண்ணுவாங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்ல. ஆளுங்கட்சியோட ஆட்களை எந்த அளவுக்கு அநாகரிகமா நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப தான் செய்வாங்க. ஏன்னா, அவர் பேசுனது ஆளுங்கட்சி சார்ந்தவர். அவரே பார்த்தீங்கன்னா வன்முறை தூண்டுறவே பேசுறாரு. ஸோ, அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா, டிவி கட்சிக்காரங்களும் வன்முறை தாக்குதல் நடத்துறாங்க. அப்படின்னு ஒட்டுமொத்தமா அது வேற மாரி திசை திருப்புறது. ஸோ, இதுதான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு போயிருக்காங்க திமுககாரங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மேடைகள்ல பயங்கர ஒரு அநாகரிகமா, ஆபாசமா பேசியிருந்தாங்க. ஸோ, இப்போ இதுக்கு அடுத்த கட்ட பரிணாமமா பார்த்தீங்கன்னா, இப்போ வன்முறைய கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. இல்லன்னா, உங்க ஆட்கள் திமுககாரங்க பேசுற பேச்சுக்கள்லாம் இந்த மாதிரி வன்முறைய கையில எடுத்து அடிக்க பாய்ஞ்சா, தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் எனக்கு தெரியல. சரி, இந்த விஷயத்த கேள்விப்படும்போது, பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன நடந்திருக்கும் அங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேடம் அவர்கள் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் ரீசென்ட்டா ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ ரீசென்ட்டா சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் கார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அதை யாருக்குனே அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேத்து கூடுதலா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு கார் பிரியர். அவர் சின்ன வயசுலேருந்து அவர் எங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே அவர் வந்து கார வந்து எல்லாத்துக்கும் அலாட் பண்ணியிருக்காரு. அப்படின்ட்டு ஒரு ரொம்ப நக்கலா, கிண்டலா பதிவு பண்ணுறாங்க அந்த பிரஸ் மீட்ல. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி காருக்கு நம்ம செலவு பண்ணுற பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலாம், அது பண்ணலாம். பால் விலை கொள்முதல் விலைக்கு ரூ. 3 ஏற்றிருக்காங்க. அதில் கூடுதலாக இன்னும் பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கலாம். எல்லாரும் தான் கார் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ கொஞ்சம் பேர் 2, 3 பேர் தான் கார் இல்லாமல் இருப்பாங்க. மற்றபடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் காரே வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அக்கறையில பேசுகிறாங்க. இதுக்கு தான் நாம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த நக்கல் பேசுகிறீங்களா மேடம், அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. ஓகேவா? உங்கள் மேலே உங்களுடைய கணவர் கேப்டன் அவர்கள் மீது என்ன ஒரு மரியாதை இருந்துச்சோ, அந்த மரியாதையில் கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு பாதி அளவுக்காவது உங்கள் மேலே வைக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கட்சியில் கூட்டணியில் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறக்காண்டி அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கலாக, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் மாதிரியும், விஜயாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு விட குறைஞ்ச மாதிரி தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடமெண்ட்டாகவே நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்க. அது அப்படி பேசாதீங்க. ஓகேவா? உங்களுடைய வயதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரியா இல்ல. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சுட்டு வரோம். பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பேச்சுங்கிறது கொஞ்சம் ஆணவத்தின் உச்சமாக தான் இருக்குது. சரி, இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு போய் சொல்கிறேன். கார் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடுக்குறாரு, இங்கே எல்லாரும் கார் வச்சுருக்காங்க, ஒரு 2, 3 பேர் தான் கார் இல்லை, கார் இல்லாதவங்க மட்டும் கார் வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்ட்டு விமர்சிக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது கட்டணம் வாங்கி கார் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்ட்டு, அதாவது மக்களுடைய வரி பணத்தை எப்படிலாம் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம். ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர் பேசுறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பதில் நான் இதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சியை பண்ணுறதுக்காக அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பித்து இந்த இவ்வளோக்குள்ள மக்களிடையே நின்று ஜெயிச்சிங்க ஆட்சியை பிடிக்கல. இது அவருடைய ஆட்சி, அவர் தலைமையிலான ஆட்சி, முதலமைச்சர் விஜயவருடைய ஆட்சி. அது எப்படி பண்ணணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறது அவருக்கு தெரியும். முதல்ல நீங்கள் கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிங்கன்னா, அதாவது இவ்வளோக்குள்ள கட்டணம் வாங்கி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக செலவு பண்ணாமல் ஒரு காரை வாங்கி கொடுக்குறது அவசியமா அப்படின்னு பார்க்கிங்க. அவர் மிகப்பெரிய ஒரு மைண்ட் ஸ்ட்ரோக்கில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதை வந்துட்டு சாதாரண பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இவர் எள்ளி நகையிடுற மாதிரி தெரியும். அதாவது அவருடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன, லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த லஞ்சம் ஊழல் எங்கேருந்து ஆரம்பிக்க நினைக்கிங்க? இந்த ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரிப்பண நிதி அவங்க கொடுக்கப்படுதில்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவள் மூலமாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அந்த தொகுதிக்குன்னு ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு அந்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அந்த திட்டங்களுக்கு முழுமையாக போய் செஞ்சு அடையணும். அதுலேருந்து சுரண்டி அதில் பாதி அங்கே போட்டு பாதியில் உள்ளுக்குள்ளே அமைக்கி தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எம்எல்ஏக்கள் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா கார்லாம் இருக்க 4 கார் 5 கார் எல்லாமே அப்படி உருவானது தான். இந்த லஞ்சம் மூலம் மக்கள் பணத்தை அந்த திட்டங்களுக்கு முறையாக செயல்படுத்தாமல் அவங்க கொள்ளையடிச்சு தான் இவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் சொத்து அந்தளவு கோடி கோடி சேர்த்து வச்சுருக்காங்க 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வரலாறு திரும்பக்கூடாது, முற்றிலுமாக லஞ்சத்தை ஒழிக்கணும், 1 பைசா லஞ்சம்னு யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய மெயின் ஃபோக்கஸ். உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ அதனால் அவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, எங்கேருந்து இந்த லஞ்சம் ஊழல் ஆரம்பிக்கி, அப்போ ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா தொகுதியில் போய் அந்த வரக்கூடிய நிதியெல்லாம் வச்சு அவங்க தான் அந்த மக்கள் திட்டத்தில் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவனுடைய தேவைக்கே ஒரு பணம் சக்கலாக ஆகும்போது, ஒரு கார் வசதி இல்லாமல் ஒரு உதவியாளர் இல்லாமல் அவங்களுடைய பணிகளை மேற்கொள்ளாத போது, அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிட்டோம், நம்மளுக்கு ஒரு கார் வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயாவது கை நீட்டி சுரண்டலில் ஈடுபட்டு அவன் லஞ்சம் வாங்கக்கூடாது. ஸோ அவனுக்கு அவனுடைய பசியை நம்ம திருக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்கு திருப்திகரமாக நாமளே பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அவன் அடுத்த கட்டமாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை சுரண்டணும் லஞ்சம் வாங்குற எண்ணோட்டம் அவனுக்கு வராது. அவர் என்ன நினைக்கிறார் கேட்டிங்கன்னா, நீ என்ன உனக்கு தேவைக்குமே நான் ஒரு எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுத்துட்றேன், அதோடு நீ இருந்துரு, அதை நானாகவே கொடுத்துட்றேன், நீ யார்ட்டையும் போய் லஞ்சம் வாங்கணும், மக்கள் பணத்தில் நீ வந்து கை வைக்காத. அதான் அவருடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோக்குள்ளே அவரே பண்ணிட்டாரு, ஒரு கார் கொடுக்காரு ப்ளஸ் ₹1,00,000 அந்த பராமரிப்பு பண்ணி உதவியில் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாருன்னா அடுத்த கட்டமாக ஒருத்தனுக்கு அந்த ஊழலில் கை வைக்கணும், அந்த மக்களை பணத்தை கை வைக்கணும் என்னோட கொஞ்சம் வருமா வராது, கொஞ்சம் யோசிப்பான். இவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு பண்ணியிருக்காரு, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஊழல் லஞ்சம் போனோம்னா நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், இதுக்கு நமக்கு எடுத்துக்கணும் நம்ம பேரை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அவர் அங்கேயே அவருடைய ஐடியாலஜி அங்கே தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய ஐடியாலஜி திட்டமிட்டலாம் வேறு மாதிரி இருக்குது. அதாவது காலங்காலமாக இங்குள்ள அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுறதுக்கு அவர் இங்கே வரல. அவர் முழுக்க ஊழலில் லஞ்சத்தையும் நான் சுத்தமாக ஒழிச்சு காட்டுறேன், என்னால் முடியும் வந்து நிற்கார் மனுஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு மெயின் ஃபோக்கஸ் அதை முன்னிறுத்துறாரு. அதனால் அடிப்படை தேவைகளுக்காக இப்போ நீங்களாம் கேட்கீங்க, அதாவது அரசா பணத்தில் தான் கொடுக்கணும், உன் கட்சிக்காரர்கள் இல்லைனா கொஞ்சம் பேர் தான் எல்லாமே இருக்குது, உன் கட்சி பணத்தை எடுத்து கொடு அப்படின்ட்டு. அப்படியே அவரையே கொடுக்கணும். அப்போ அமைச்சர்கள்லாம் கார் கொடுத்துருக்காங்கல்ல, அதேமாதிரி எம்எல்ஏகளுக்கு நான் கொடுக்காரு, இல்லைன்னு தப்பு இருக்குது. இப்போது நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணு அப்படின்ட்டு. விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுவார். இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் முழுமையாக சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுவார். இப்போயுமே பாதி படிப்படியாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டு தான் வராரு. யாருக்குனே அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மட்டும் அந்த ஒரு கேஸில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரால் முழுமையாக உடனே ரத்து பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ரத்து பண்ணிட்டு வராரு. கண்டிப்பாக இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளே விவசாய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து பண்ணிடுவார். ஓகேவா?
அப்படி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து மக்களுக்கு செய்யணும் மக்கள் செய்யணும்னா சில நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. நிர்வாக ரீதியான சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும். அதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் முன்னெடுக்கவே முடியாது. இவ்வளோக்குள்ளே இந்த விஷயத்தில் வந்து கருத்து சொல்லக்கூடிய சீமானாகட்டும், பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட நீங்கள் செலவு பண்ணுமான்ட்டு. அப்போ நான் கேட்குறேன், திமுக ஆட்சி காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் கார் ரேஸ் நடத்தினார். 42 கோடி ரூபா செலவில். அந்த கார் ரேஸ் அவ்வளோக்குள்ள தேவையா? மக்களுக்கு இங்கே 1008 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம். மக்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கிட்டா வெளிநாட்டில் கார் ரேஸ் நடத்தினாலும் வம்படி எங்க கொடுத்து யாரோடைய ஆசையின் பேரில் இங்கே வந்து நடத்தினார். அதுக்கு எத்தனை பேர் அதுக்கு ஏற்று குரல் கொடுத்தீங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு திமுக கூட எத்தனை போய் கூட்டணியில் போய் ஒட்டிட்டு இருக்கீங்க. இது தரமான ஆட்சி கொடுக்காங்க, நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணி சொல்லி தானே பிரேமலதா விஜயகாந்த் போய் அங்கே போய் சேர்ந்துருக்கீங்க. உங்களுடைய கணவர் முழுக்க முழுக்க திமுக எத்தனை வந்து குரல் கொடுத்துட்டு அதுக்காக தான் மக்களிடையே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சாரம் பண்ணி எவ்வளோக்குள்ளே அந்த மனுஷன் இருந்தார், திமுக எதிர்த்து நின்னார். ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய அற்ப பதவிக்காகவும் அதுக்காக போயிட்டு அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டீங்க. நீங்கள் சேர்ந்துட்டு ரொம்ப நக்கா ஒரு பதிவு கொடுக்கீங்க. அவர் ஒரு கார் பிரியர், அதனால் காரை கொடுக்கார். என்ன பேச்சு மேடம் இதெல்லாம்? அதாவது இந்த நக்கல் நயன் இருக்குல்ல, இது எல்லாருக்கும் கொடுக்க தெரியும். ஸோ இதில் சீமான் ஒருபடி மேலே போயிட்டு ஒரு அரசாங்கம் கடன் வாங்கி இப்படி வந்து கார் வாங்கி கொடுக்கலாமா? அதுவும் நீங்கள் எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுக்கணும். அப்போ எதிர்கட்சியில் உள்ளவங்களாம் அவங்களை எதிர்த்து எப்படி வந்து அரசியல் பண்ணுவாங்க? இது வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தானே அவங்களுக்கு. என்னையா பேச்சு இதெல்லாம்? அவர் என்ன யாருக்கும் தெரியாமல் அவருடைய கட்சியிலிருந்து மறைமுகமாக கார் வாங்கி கொடுத்தாரு. இது மக்களுடைய வரிப்பணம். அரசாங்கமாக தான் பார்த்தீங்கன்னா கார் வாங்கி கொடுக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்காம போயிடுவாங்களே இல்லை நான் கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார். ஸோ இப்படி பணத்தை கார் வாங்கி கொடுத்து விரயம் பண்ணுறதுக்கு ஏழை பல மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற மாதிரி எவ்வளோ அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணலாம். அதாவது விவசாய கடன் தள்ளுபடி பண்ணலாம், கல்வி கடன் தள்ளுபடி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து கார் வாங்கி கொடுத்து இவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு. அட்வைஸுங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அவருடைய நோக்கம், அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஏழை பல மக்களை அப்படியே கைவிட்டுருவார், எதுவுமே நல்ல விஷயங்களை பண்ண மாட்டார், கல்வி கடன் தள்ளுபடி பண்ண மாட்டார், விவசாய கடன் அப்படிலாம் சொல்ல வரல. இதுவும் அத்தியாவசியம், அதுவும் பண்ணுவார். அப்படி பார்த்தீங்கன்னா நாட்டில் இது வரைக்கும் வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன் புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், முதல்ல மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்களுக்காக மக்களுக்காகவே பார்த்தீங்கன்னா பணம் செலவு பண்ணி இங்கே எந்த மாதிரியான வளர்ச்சியும் வந்திருக்காது. ஸோ அவர் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ஊழல் லஞ்சம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாட்டை திருத்தணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க முதல்ல லஞ்சம் வாங்கக்கூடாது. ஏன்னா மேலே இருக்கிறவங்க சரியாக இருந்தால் அது கீழே இருக்க சரியாக அப்படி எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா முதல்ல இந்த எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை வாங்கக்கூடாது. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையானதை நம்ம திருப்திகரமாக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு பேர் லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணோட்டமாக இருக்குது. ஸோ அமல்படுத்துறாரு. பண்ணி தான் பார்க்கட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணிக்கலாம்னா ஆமாம் இங்கே 1008 பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் பண்ணால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல முடிக்க முடியாது, பண்ண முடியாது. சரி ஓகே, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க ஃபுல்லாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, கதறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.